ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, அருள்வாக்கு குறி சொல்வதற்கு வைத்துள்ள தெய்வ தேவதைகள் வந்து கட்டுன்றுச்சுன்னா அது மீண்டும் எப்படி பழையபடிக்கு அந்த கட்டை வந்து அறு முறித்து மீண்டும் பழையபடிக்கு எப்படி துல்லியமாக அருள்வாக்கு குறி சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கணும். சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா, சாமி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த வேண்டாத நபர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ தேவதைகளை வந்து கட்டிக்கிட்டாங்க சாமி. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்குப்பளிதங்கிறது வந்து துல்லியமாக வரமாட்டேங்குது சாமி. 2வது வந்து மக்கள் கூட்டம் வந்து முதலெல்லாம் அபரிவிதமாக வந்துட்டு இருந்தது. இப்போ சுத்தமாகவே வந்துட்டு மக்கள் வந்துட்டு வரவே மாட்டேங்கிறாங்க சாமி. இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. எப்படி நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தெய்வ தேவதைகளை வந்து கட்டை எப்படி உடைக்கிறது? நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம். அவங்களும் என்னென்னமோ முறைகள்லாம் சொல்கிறாங்க. நாங்களும் செய்து பார்க்குறோம். ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தெய்வமானது வந்து பழையபடிக்கு அந்த வீரியத்தோடு வரமாட்டேங்குது சாமி. இதுக்கு எதனாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில துர்மந்திரவாதிகள் வந்து காசுப்பட்டு ஒரு சில விஷயங்களால் வந்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வந்து கட்டிடுவாங்க. இல்லை உங்களுடைய தேவையற்ற ஒரு சில செயல்பாடுகளால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வந்து கட்டில் போய் மாட்டிக்கும். அப்போ அதை வந்து மீண்டும் வந்து பழையபடிக்கு வந்து அந்த கட்டை வந்து உடைச்சு மீண்டும் பழையபடிக்கு அது எப்படி வந்து அந்த துல்லியமான வாக்குப்பளிதத்தோட துல்லியமான செயல்பாடுகளோட எப்படி வந்து செயல்பட வைக்கிறது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். சரி, இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கிரகண நேரங்களில் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்படி கிரகண நேரங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா 3ஆம் பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆனைக்கண் பட்ட சட்டியில் வந்து கடல் நீர் இருக்கு இல்லைங்களா? கடல் நீர் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து வச்சுக்கணும். கடல் நீர் சேகரித்து வச்சுட்டு அதற்குள்ளே வந்து சிறிதளவு மஞ்சள் உள்ளுக்குள்ளே போட்டுறீங்க. மஞ்சள் உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளேயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, திருநீற்று பச்சிலை மூலிகைகள் பார்த்துருப்பீங்க. அந்த மூலிகையினுடைய சாறு, சிவகரந்த மூலிகை இலையினுடைய சாறு, வில்வ மூலிகை இலையினுடைய சாறு, சரிங்களா? இந்த 3 இலைகளுடைய மூலிகை சாறுகளை வந்து சிறிதளவு சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதற்கு மேலே வந்து கருப்பு வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டிடுறீங்க. அதாவது காற்று போகாத அளவுக்கு நல்லா சுற்றி கட்டிடணும். சுற்றி கட்டிட்டு இந்த பூஜை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு வெளியே இந்த ஆலமரத்துக்கு அடியில் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கிறத பார்க்கலாம். அப்படி இல்லைனாலும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அருள்வாக்கு கூறி சொல்கிறீங்க இல்லையா? அப்படி எதனாவது பீடம் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயும் கூட நீங்கள் பண்ணலாம். என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல தலை வாழையில விரித்து அதற்கு மேலே சாம்பல் கொட்டி பரப்பி, நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் அந்த கடல் நீர் வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த ஆனைக்கண் பட்ட சட்டியை வந்து வச்சிடணும். வச்சுட்டு முறையாக அதற்குண்டான பாடைகள்லாம் போட்டு இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றிக்கிறீங்க. இழுப்பெண்ணெயில் தீபம் ஏற்றிட்டு முறையாக அதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1008 உரு உச்சாரணம் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ கிரகண நேரங்களில் பண்ணுறீங்கன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? முறையாக வந்து ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த நீரை எடுத்து இந்த நீரோட வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிறிதளவு பஞ்சகவ்யம் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒன்று குளிக்கிற நீரில் சிறிதளவு, இப்போ நீங்கள் பீடம் வச்சுருக்கீங்கன்னா, இப்போ எதனால் வந்து சிலை அந்த மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து தெளித்து விடலாம். இல்லை எந்திர பிரதிஷ்டை பண்ணியிருக்கீங்கன்னா எந்திரத்து மேலே தெளித்து விடலாம். இல்லை குடுவை வச்சுருக்கீங்கன்னா குடுவையில் தெளித்து விடலாம். இப்படி நீங்கள் அந்த தெய்வத்தையோ தேவதையோ வந்து எதில் வந்து ஆவாகனப்படுத்தி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து நல்லா வந்துட்டு தெளித்து விடணும். அடுத்தது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் குளிக்கிற நீரில், சரிங்களா? குளிக்கிற நீரில் வந்து சிறிதளவு நல்லா கலந்து அந்த நீரில் வந்து நீங்கள் வந்து தினமுமே தொடர்ந்து ஒரு 3 நாட்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து குளிச்சுட்டு வர மாதிரியான ஒரு இது பண்ணணும். அந்த மாதிரி பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகள் வந்து எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலுமே அது மிக விரைவில் வந்து முறிவிட்டு மீண்டும் பழையபடிக்கு நல்ல ஒரு துல்லியமான அருள்வாக்கு குறிங்கிறது ஓடக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். அதனுடைய செயல்பாடுகள் வந்து நல்லா வந்து அபரிவிதமாக ஏற்படுறத நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம்னு சொல்லி சித்திர நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை வந்து முறையாக தக்கன குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.